ஓப்போல Find X8 Pro ஆல்ரெடி ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இப்போ Oppo Find X9 சீரிஸ்ல Find X9 Pro வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல Find X9 Proக்கும் Find X8 Proக்கும் என்ன டிஃபரன்ஸ் இதெல்லாம் தான் பார்க்கலாம். அந்த Find X9 Proல உண்மையிலேயே சில இடத்துலலாம் நல்ல ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க. முதல்ல Find X8 Proல எனக்கு இன்னுமே கூட வந்து எனக்கு அந்த ஒரு சைட்ஸோட திக்னஸ் ஆல்மோஸ்ட் Find X9 ப்ரோலயும் அதேதான். பட் ஆனா Find X8 Proல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ப்ளேலயும் ஸ்லைட்லி ஒரு கர்வ் வந்து இருக்கும். அதே மாதிரி பேக் சைட்லயும் வந்து பேக் பேனல்லயும் ஸ்லைட்டா ஒரு கர்வ் இருக்கும். இப்போ வந்து அந்த Find X9 Proல ஃபுல்லி ஒரு பாக்ஸி டிசைன் செட்டப்ல வந்து வருது. அண்ட் டிஸ்ப்ளேவும் ஒரு ஃபிளாட் 6.78 இன்ச் 1.5K LTPO AMOLED பேனல் கொடுக்குறாங்க. 128 ரெஃப்ரெஷ் ரேட், 3600 நிட்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் வருது. பட் PWMல வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்காங்க Find X8 Pro விட. 3840 Hz PWM டிம்மிங் வருது. ஸோ அதனால வியூபிலிட்டிக்கு இன்னுமே பெட்டரா வந்து இருக்கும் Find X9 Proல X8 Pro விட. அண்ட் அதுவும் இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் இந்த வாட்டி அல்ட்ராசானிக் வந்து வருது Find X9 Proல. Find X8 Proல ஆப்டிக்கல்ல. ஸோ அதனால இன்னுமே மோர் அல்ட்ரா ஃபாஸ்டா வந்து இருக்கும். அண்ட் கேமரால ஒரு சூப்பரான அப்கிரேட் என்னன்னா Find X8 Proல 4 கேமரா. ஆனா Find X9 Proல 3 கேமரா. என்ன ப்ரோ 4 கேமரால இருந்து 3 கேமரா ஆயிடுச்சுன்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா அந்த 3 கேமராலயே வந்து பெஸ்ட்டா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ Find X8 Proல பாத்தீங்கன்னா 2 பெரிஸ்கோப் டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அது ஒண்ணு வந்து எல் ஷேப்டு இருக்கும், இன்னொன்னு வந்து டபிள்யூ ஷேப்டுல இருக்கும். பட் இப்போ வந்து ஒரே ஒரு பெரிஸ்கோப் கேமரா தான் Find X9 Proல. அதுவும் வந்து எல் ஷேப்டு பெரிஸ்கோப் வித் 200 மெகா பிக்சல் ரெசல்யூஷனோட கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி 50 மெகா பிக்சல் தானே. அது வந்து சாம்சங்கோட HP5 சென்சார் யூஸ் பண்றாங்க. பிளஸ் சென்சார் சைஸ் பெருசு 1/1.56 இன்ச், 3x ஆப்டிகல் ஜூம் இருக்கு, OIS சப்போர்ட் வந்து இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மேக்ரோ கேப்பபிலிட்டிஸ் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் Find X9 Proல Find X8 Pro விட. ஏன்னா Find X8 Proல வந்து உங்களுக்கு மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் 35 சென்டிமீட்டர். ஆனா இப்போ Find X9 Proல உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் வரப்போகுது. Find X9 Proல வந்து கண்டிப்பா மேக்ரோட ஷாட்ஸ் வந்து Find X8 Pro விட பெட்டரா வரப்போகுது. அதனால வந்து கேமரால வந்து ஒரு நல்ல ஒரு இது ஒரு ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கும். அதாவது லாங் ஷாட்டுக்கும் நல்லா இருக்கும், ரொம்ப க்ளோஸரான ஷாட் மேக்ரோஸ்க்கும் வந்து நல்லா இருக்கும். அண்ட் அடுத்து மெயின் கேமராலையும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சோனியோட லிட்டியா 8-8 கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. இது சேம் அதே X300 Proல கொடுத்தாங்கல்ல அதே ஒரு கேமரா சென்சார் தான். கிம்பல் லெவல் ஸ்டெபிலைசேஷனும் உள்ளது. பிளஸ் சென்சார் சைஸும் இந்த வாட்டி வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. 1/1.28 இன்ச். அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் சேம் அதே தான். சாம்சங்கோட JN5 அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அது 50 மெகா பிக்சல் ரெசல்யூஷன். இதை தவிர்த்து Find X9 Proல அடிஷனலா டான்க்ஸியா கலர் ரெப்ரொடக்ஷன் லென்ஸ்னு ஒன்று கொடுத்திருக்காங்க. இது வந்து லூமோ இமேஜ் இன்ஜின் இருக்குல்ல, பிளஸ் ஹாசல்பிளாட்டோட டியூனிங் ஓட சப்போர்ட் வந்து ஓப்போ கிட்ட இருக்கு. அவங்களோட ஒரு சப்போர்ட்ல இந்த டான்க்ஸியா கலர் ரெப்ரொடக்ஷன் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இனிமே வைப்ரண்டான கலர்ஸ் வந்து அவுட்புட்ல வரும். ஸோ டல்லா இருக்காது, கலர்ஸ் வைப்ரண்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு புது அடிஷன் Find X8 Proட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் செல்ஃபில முன்னாடி 32 மெகா பிக்சல் தான். பட் இப்போ Find X9 Proல 50 மெகா பிக்சல் பிளஸ் 4Kல வீடியோ எடுக்கிற சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்த மேஜர் அப்கிரேட் எங்கன்னா பேட்டரிலன்னு சொல்லலாம். முன்னாடி 5910 mAh தான். பட் இப்போ 7500 mAh ஆஃப் பேட்டரி வருது. அண்ட் அடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங்ல சேம் செட்டப் தான். 80 வாட்ஸ் ஒயர்ட், 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் அண்ட் 10 வாட்ஸ் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல வந்து வரப்போகுது. அடுத்து இந்த USB-C போர்ட்ல வெர்ஷன் 2.0 தான் Find X8 Proல. இப்போ Find X9 Proல வெர்ஷன் 3.2 வந்துடுச்சு. ஸோ நீங்க டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி ஃபைல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க பிசிக்கு ஒரு பல்கா அப்படின்னா இன்னும் ஃபாஸ்டரான ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வந்து கிடைக்கும். ஆடியோ வைஸ் Find X9 Proலயும் வந்து உங்களுக்கு டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் வருது. பட் இந்த வாட்டி அல்ட்ரா லீனியர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது நார்மல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கும் இந்த அல்ட்ரா லீனியர் அப்படின்னும் போது இன்னுமே மோர் அப்கிரேடட் டைப்னு வந்து சொல்றாங்க. ஹைரஸ் சப்போர்ட்ல தான் வருது. 24 பிட் 192 கிலோஹெர்ட்ஸ்க்கான ஆடியோ அவுட்புட் சப்போர்ட் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இதுல 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் Find X9 Proலயும் கிடையாது. ஆல்ரெடி அது Find X8 Proலயும் கிடையாது. அடுத்து முக்கியமான அப்கிரேட் வந்து ப்ராசஸர்ல லேட்டஸ்ட் MediaTek Dimensity 9500 ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் மூலியமா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா AnTuTu ஸ்கோர் முன்னாடி 2.8 மில்லியன் தான், இப்போ 3.9 மில்லியன். அண்ட் சம் ஆன்லைன்ல பார்க்கும்போது 4 மில்லியன் ஸ்கோர்லாம் கூட அச்சீவ் ஆயிருக்கு AnTuTu பொறுத்த வரைக்கும். பட் ஆனா ஜென்ரலி பெர்ஃபார்மன்ஸ் பயங்கர ஃபாஸ்டா தான் இருக்க போகுது. பிளஸ் Android 16 அண்ட் ColorOS 16 UIல வரப்போகுது. ஸோ அதனால உங்களுக்கு சூப்பரான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கிடைக்கும். ColorOS 16 ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவேன்.
சொல்லுவேன். நல்ல ஒரு பட்டர் ஸ்மூத்ன்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா மூவ்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த வாட்டி இந்த ColorOS 16 இருக்கட்டும், இல்ல OxygenOS 16 இருக்கட்டும், நெறைய அனிமேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. நீங்க செட்டிங்ஸ்குள்ளயே போயிட்டு நீங்க ஹோம் ஸ்கிரீன் செட்டிங்ஸ்ல அங்கலாம் போய் பார்த்தீங்கன்னா, புதுசா குட்டி குட்டியா நெறைய அனிமேஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் புதுசா வந்து லைவ் கிளாக் ஃபீச்சர் இருக்கும். அண்ட் அது ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேலே பார்த்தீங்கன்னா, ஃபுல் சைஸ்ல ஒரு லைவ் கிளாக் வரும். அண்ட் இன்னொரு விஷயம் அது ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஒரு ஃபுல் சைஸ் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேவா வந்து வரும். அண்ட் அடுத்து ஹோம் ஸ்கிரீன்ல ஆப்ஸ்லாம் வந்து நீங்க எக்ஸ்டெண்டடா வந்து பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஹோம் ஸ்கிரீன பார்க்கும்போதே தெரியும். நல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்பையும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அத வந்து ஹாரிசான்டலா வேணும்னாலும் பண்ணலாம். இல்ல வெர்டிகலா நிக்க வைக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். அந்த மாரி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஷார்ட்கட் மாரி அடிஷனல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்ப ஃபோன் கால் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபோன் கால்ல அடிக்கடி நீங்க கால் பண்ற ஒரு பெர்சன பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா, டைரக்ட்டா அந்த அந்த பெர்சன் கிளிக் பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டா கால் போயிடும். மொத்தத்துல Oppo Find X9 Pro புத்தம் புது பொலிவுடன் நெறைய ஒரு புது அப்கிரேட்ஸோட, நெறைய ஃபீச்சர்ஸோட அண்ட் ColorOS 16 ஓட சூப்பர் ஆப்டிமைசேஷன்ல செம்மையான ஒரு ஃபோனா வந்து இருக்க போது. அண்ட் Find X8 Pro விட கண்டிப்பா நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் என்ன வரும்ன்றது வந்து எக்ஸாக்ட்லி தெரியல. பட் ஆனா ஒரு Find X8 Proக்கு நியர் பை அதே ஒரு பிரைஸ் செக்மென்ட்ல வந்ததுன்னா, கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பையா வந்து இருக்கும் Find X9 Pro ஸ்மார்ட் போன். அண்ட் இன்னொரு விஷயம் பெரிஸ்கோப் வந்து ஒரு எல் ஷேப்டு பெரிஸ்கோப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோட்டிங் டைப் லென்ஸ் யூஸ் பண்ணல. மேபி அது அல்ட்ராக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். Find X9 அல்ட்ரா மாடலும் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. அதுல நம்மளுக்கு அந்த ஃப்ளோட்டிங் லென்ஸோட செட்டப்போட வரும். ஏன்னா அதுதான் ஒரு அட்வான்ஸ்டு ஒரு பெரிஸ்கோப் கேமரா சிஸ்டம். அதுல நீங்க யூஸ் பண்ணும்போது மேக்ரோ கேப்பபிலிட்டிஸ் இன்னும் செம்மையா இருக்கும். பிளஸ் லாங் ரேஞ்ச் ஷாட் எடுக்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். அதுதான் Vivo X200 அல்ட்ரால இருக்கு. அந்த செட்டப் வந்து இன்னும் Vivo X300 சீரிஸ்லயுமே அது கிடையாது. ஆனா அதே மாரி Find X9 சீரிஸ்லயுமே கிடையாது. X300ம் வந்து அல்ட்ரா வேரியன்ட் வரப்போது. Find X9 சீரிஸ்லயும் அல்ட்ரா வேரியன்ட் வந்து வரப்போது. அண்ட் அதே மாரி Xiaomiலயே வந்து அல்ட்ரா வேரியன்ட்ல 4 கேமராஸோட இதே ஃப்ளோட்டிங் லென்ஸ் டைப் செட்டப்போட வரப்போறாங்க. நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா மாடல்ஸ் வித் ஃப்ளோட்டிங் டைப் லென்ஸோட ஒரு பெஸ்ட் கேமரா சிஸ்டம் வந்து வரப்போது. அண்ட் Oppoல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த டெலி கன்வெர்ட்டர் லென்ஸ் செட்டப்போட வரும். Oppoலயும் அந்த டெலி கன்வெர்ட்டர் லென்ஸ் செட்டப் இருக்கு. Vivoலயும் டெலி கன்வெர்ட்டர் லென்ஸ் செட்டப் இருக்கு. அவ்வளவுதான் இந்த வீடியோல. நீங்க ஆல்ரெடி Oppo Find X8 Pro யூஸ் பண்றீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஃபோன் எப்படி இருக்கு? நல்லா ஒர்க் ஆகுதா ஸ்டில்? அண்ட் அதே மாரி Oppo Find X9 Pro ஓட அப்கிரேட் பத்தி உங்களோட தாட்ஸ் என்னன்றதையும் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.